எண்ணெய் காஞ்சிருச்சு. சும்மா வெறும் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான். சும்மா லைட்டாக, ரொம்பலாம் வேண்டாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூண்டு போடலாம். பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை சாதம் செய்கிறீங்க, இல்லை முட்டை தொக்கு எதுவாக இருந்தாலும், முட்டையில் என்ன செஞ்சாலும், ஆம்லேட் போட்டாலோ ஆஃப் பாயில் போட்டோ பூண்டு போட்டு பண்ணுங்கள். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்க. ரொம்ப பொடிசானா ரொம்ப நீட்டாக வேணும். இந்த தொக்குக்கு செய்வோம்ல, தக்காளி தொக்கு செய்யும்போது அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை சாதம் செய்ய போகிறோம். கடாய் வச்சுட்டு பூண்டு போட்டாச்சு, பட்டை லவங்கம் போட்டுருக்கு. சும்மா பட்டை லவங்கம் இது தான். ஒரு வெங்காயம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கேஸ் முட்டை கேஸு, அதனால் பூண்டு போட்டிங்கன்னா அந்த கேஸ் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா இந்த மாதிரி நீட்டாகவே கீறி போடுங்க. ஏன்னா சப்போஸ் சின்ன பசங்களாம் இருந்தால் டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க. பொடிசாக கட் பண்ணால் பெரியவங்க சாப்பிட்டா ஓகே. சின்ன பசங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயில் கடிச்சதுன்னா காரம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்த வெங்காயத்துக்கு பச்சை மிளகாய்க்கு மட்டும். ஏன்னா நான் சாப்பாட்டில் உப்பு போட்டு ஏற்கனவே. கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் சாப்பாடு போட்டு கரைச்சிடும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றி வச்சு நான் ஒரு 5 முட்டை உடைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ பார்த்துட்டு 4 மினிமம் ஓரளவுக்கு இது வச்சுங்க. குக்கரில் ஏற்கனவே தனியாக வடித்து வச்சுட்டேன் சாப்பாடு. ஏன்னா நான் கொஞ்சம் வரையாக அந்த மாதிரி வரையாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ அது பாருங்க, ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ். இது கொஞ்சம் அப்படி லைட்டாக மேலே இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இதை அப்படியே பரட்டிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக பெப்பர் லைட்டாக தூளலாம். நிறைய வேணாம். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருக்கா பார்க்கவே? அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.